ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதுமே சரி, எல்லாருமே வந்து ஆபீஸ்ல வந்து சொல்லுவாங்க, லுலு இன்னைக்கு வந்து பயங்கரமா ஆக்டிங்ல மிரட்டிட்டாங்க அப்படின்னா வந்து சூப்பரான ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் கொடுக்கணும்னா யாரு கொடுப்பீங்க அந்த டீம்ல? டேரி மில்க் சாக்லேட். அண்ட் இந்த ஒரிஜினல்ஸ்ல நம்ம இங்க ராம் நிஷாந்த் வந்து உங்க கூட லீடா பண்ணியிருக்காரு. சோ ஆக்சுவலா நாங்க இங்க அவர் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து பாராட்டுவோம். சோ அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க வந்து பெரிய என்ன പറയാ, அடிപൊളി നടൻ in മലയാളത്തിൽ ഞാൻ പറയാം. என்ன கேம் விளையாட போறோம்னா நம்ம டங் ட்விஸ்டர், தச்சன் தோசை தீஞ்ச தோசை. தச்சன் தோசை தீச்ச தோசை அதுதானே? ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல லவர்ஸ் டே அன்னைக்கு காதல் கோட்டை வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதுமே சரி, எல்லாருமே வந்து ஆஃபீஸ்ல வந்து சொல்லுவாங்க, இந்த சீன் இன்னைக்கு காதல் கோட்டையில இப்படி எடுத்தோம், சூப்பரா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, லுலு இன்னைக்கு வந்து பயங்கரமா ஆக்டிங்ல மிரட்டிட்டாங்க அப்படிலாம் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இப்போ இன்னைக்கு அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஓகேவா? ஓகே. நீங்க இந்த காதல் கோட்டை ஒரிஜினல்ஸ்குள்ள எப்படி வந்தீங்க? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு ஆக்சுவலி ஆர்ஜே விக்னேஷ் அண்ணா, எஸ், அவங்கதான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிங் பிடிக்குமா அந்த மாதிரி கேட்டேன் என்கிட்ட. சொன்னா ஆமா பிடிக்கும்னு சொன்னேன். அண்ட் என்கிட்ட நம்பர் கேட்டேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நான் சென்ட் பண்ணிட்டேன். தென் மௌலி ப்ரோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டேன், ஸ்டோரி சொன்னேன். தென் சின்னதா ஒரு ஆடிஷன் வந்தாச்சு, அந்த ஆடிஷன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். தென் தே செட் மீ சென்னையில வந்து அங்கே ஒரு ஆடிஷன் இருக்கு, வர முடியுமான்னு கேட்டேன் என்கிட்ட. சோ நான் அங்கே போயிட்டேன். தென் அங்க போய் ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன். இது வந்து ஒரு பக்கா ஒரு லவ் ஸ்டோரி இல்லையா? சோ லவ் ஸ்டோரியில நடிக்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மாதிரி இல்ல, என்கிட்ட லைக் முதல்ல அவங்க சொன்ன இந்த மாதிரி நடிக்கணும். எனக்கு வந்து 2-3 சீன்ஸ் எல்லாம் அவங்க சென்ட் பண்ணிட்டேன் மௌலி ப்ரோ. லைக் 2-3 மூவி சீன்ஸ். அண்ட் இந்த மாதிரி இருக்கும், கடைசி சீன் இந்த மாதிரி இருக்கு, இந்த இமோஷன் வரணும் அந்த மாதிரி சொன்ன. பட் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். லெட்ஸ் see. ஓகே, ட்ரெய்லர்லாம் பார்த்து உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு சில பொருட்கள் சொல்லுவோம், ஒரு சில திங்ஸ் நான் சொல்லுவேன். அத வந்து நீங்க யாருக்கு, உங்க அந்த காதல் கோட்டை டீம்ல யாருக்கு டெடிகேட் பண்ணா நல்லா இருக்கும்? ஓகே, பண்றேன். ஓகேவா? சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்க், நம்ம மாஸ்க் போடுவோம்ல, முகமுடி மாஸ்க். இது வந்து இவர் கொடுங்க. இவர் வந்து நல்ல டேலண்ட், பயங்கரமான டேலண்ட். ஆனா அந்த மாஸ்க்குள்ளேயே இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறோம்? விஜய். விஜய். ஓ, நம்ம கேமராமேன் விஜய். ஆமா, பிகாஸ் விஜய் வந்து கொரோனா பயந்துட்டு தான் இருக்கும் ஆல்வேஸ். சோ அத டெடிகேட் பண்றேன். அந்த ஹார்ட் போட்டு ஒரு குஷன் இருக்கும்ல, நம்மளா படுத்து தூங்குவோமே, ஒரு குஷன் ஹார்ட் போட்டு இருக்கும். டைரக்டர் மௌலி ப்ரோக்கு சூப்பரான ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் கொடுக்கணும்னா யாரு கொடுப்பீங்க அந்த டீம்ல? டேரி மில்க் சாக்லேட் செந்தமிழ். பிகாஸ் வந்து ஒரு குட்டி பையன் மாதிரி தான் இருக்கு. சோ லைக் அவங்க செய்யற வேலை எல்லாமே அந்த மாதிரி ஒரு என்ன சொல்வேன், ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பண்ணுவேன். சோ செந்தமிழ் பிகாஸ் லைக் சோ இன்னசென்ட் ஹர்ட். சோ அதனால டெடிகேட் பண்றேன். அண்ட் இந்த ஒரிஜினல்ஸ்ல நம்ம இங்க ராம் நிஷாந்த் வந்து உங்க கூட லீடா பண்ணியிருக்காரு. சோ ஆக்சுவலா நாங்க இங்க அவர் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து பாராட்டுவோம். சோ அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க வந்து பெரிய என்ன പറയാ, அடிപൊളി നടൻ in മലയാളത്തിൽ ഞാൻ പറയാം. லைக் எல்லா இமோஷனும் வருவேன் அவருக்கு வந்து. சீக்கிரம் வரும். எனக்கு வந்து லாஸ்ட் எல்லாமே கிரை சீன் இருந்துருச்சு, அதெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிருந்த அந்த டைம்ல. சோ அது எனக்கு அது இந்த மாதிரி பண்ணணும்னு அவங்க தான் சொன்னது என்கிட்ட. நான் ஒரு நாங்க எப்பவுமே ராம் நிஷாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர்ல லவ்ல அவரை நாங்க நிறைய பார்த்தது இல்ல. சோ இந்த காதல் கோட்டை ஃபுல்லாவே லவ் தானே. சோ லவ் சீன்ஸ்ல எல்லாம் எப்படி, என்ன மாதிரி பண்ணிருக்காரு? இதுல வந்து லவ் சீன்ஸ் விட நிறைய அழுதுற சீன்ஸ் தான் இருக்கு. ஐ மீன் கிரைங் சீன்ஸ் தான் இருக்கு. லைக் இன்டிமசி சீன்ஸ் ரொம்ப கம்மி தான்.
ஸ்டோரினா சொல்லல, ஸ்டோரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. அண்ட் அடுத்ததா நம்ம ஒரு கேம் செக்மெண்ட் விளையாட போறோம். ஆக்சுவலா எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நான் இதுதான் நீங்க விளையாண்டாகணும் இந்த கேம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு மட்டும் நான் ஒரு சாய்ஸ் தரேன். என்ன கேம் விளையாட போறோம்னா நம்ம டங் ட்விஸ்டர். ஓகேவா? இதுல தமிழ் டங் ட்விஸ்டர் வேணுமா இல்ல இங்கிலீஷ் வேணுமா? தமிழ்ல ட்ரை பண்றேன். தமிழ்ல ட்ரை பண்ணுங்க. சூப்பர். எஸ். சின்னதா ஓகே, நான் சின்னதாவே உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, அப்புறம் ஸ்பீடா சொல்லணும். நம்ம தோசை, நம்ம தோசை, நல்ல தோசை, நல்ல தோசை, நம்ம தோசை, நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை, நம்ம தோசை, நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை, நம்ம தோசை, தச்சன் தோசை, தீச்ச தோசை. அதுதானே? கரெக்ட் 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 தான். ஆனா நீங்க ஸ்பீடா சொல்ல. தோசை, நம்ம தோசை, தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. அடுத்து இன்னொன்னு. குலை குலையாய் வாழைப்பழம், மலையில் வாழைப்பழம், மலையில் மலையில் அழுகி கீழே விழுந்தது, அழுவி கீழே விழுது, அழுகி 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 கீழே, அழுகி அழுகியா? ஓகே, அழுகி கீழே 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 விழுது. ஒன்ஸ் அகைன் ஞாபகம் இல்ல. ஒன்ஸ் அகைன் கட்டா வந்தாச்சு. குலை குலையாய், குலை குலையாய், குலை குலையாய் வாழைப்பழம், வாழைப்பழம், குலை குலையாய் வாழைப்பழம், மலையில் மலையில் அழுகி வருது, அழுகி கீழே விழுந்தது, கீழே கீழே அழுகி அழுகி கீழே விழுந்துருச்சு. குலை குலையாய் வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்துருச்சு. குலை குலையாய் மழையில் வாழைப்பழம் கீழே அழுகி கீழே அழுகி கீழே விழுந்துருச்சு. ஃபைனலா சின்னதா. ஓகே. ஷீலாவுக்கு சீக்கிரம் தேவை சீலை, சீக்கிரம் தேவை சீலை. ஷீலாவுக்கு சீக்கிரம் தேவை சீலை, ஷீலாவுக்கு சீக்கிரம் தேவை சீலை. இன்னொரு அடி. ஷீலாவுக்கு சீக்கிரம் தேவை சீலை. ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. உண்மையாலுமே நீங்க இவ்வளவு சூப்பரா தமிழ் டங் ட்விஸ்டர் விளையாடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. காதல் கோட்டையில நீங்க நடிச்ச ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சீன் அப்படின்னா, சோ இந்த சீன் எடுத்தப்போ எங்களுக்கு பயங்கர ஒரு இதுவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி கேட்டா நான் வந்து இந்த சீன்ல வந்து ஒரு லைக் சீக்வன்ஸ் இருந்துருச்சு, செட்டில் இருந்த சீக்வன்ஸ் இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். பிகாஸ் சடன் சீக்வன்ஸ் தான். ஈவன் நாங்க சடனா 7 daysல முடிக்கணும் சீன்ஸ் வந்து 1 dayல முடிச்சது அந்த டே. பிகாஸ் ஆஃப் கொரோனா லாக்டவுன் அதால. சோ அந்த சீன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச சீன்னா எதுவா இருக்கும்? கஷ்டப்பட்டு இந்த சீன் வாங்க நிறைய டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. அந்த டைரக்ஷன் டீம் கிட்ட கேட்கணும். அப்படியா? ஓகே, இப்பவே போய் நான் கேக்குறேன். ஐ திங்க் கிரைங் சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த காதல் கோட்டையோட, அதாவது நம்ம அஜித் சார் நடிச்ச படம் பாத்திருக்கீங்களா? அந்த படத்துக்கும் இந்த ஒரிஜினல்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்டா இருக்கும்? ஸ்டோரி டிஃபரெண்ட் தானே. காதல் கோட்டை வந்து அந்த நான் ஸ்டோரி சொல்லுவேன் இப்படி நீங்க கேட்டாங்கிட்ட. இல்ல அப்படி இல்ல, ஜஸ்ட் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு, சிமிலாரிட்டிஸ் இருக்கு, நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஆமா, சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஆமா, அதாலே தான் அந்த மேபி அந்த நேமே அவங்க செலக்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஜானகி அம்மா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய ஆக்டிங் பத்தி இங்க நிறைய பேர், அதான் முன்னாடியே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நிறைய பேர் சொன்னாங்க அவங்க ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ராம்னிஷாந்த் அம்மா கேரக்டர் தான் அவங்க பண்ணது. என்கிட்ட அவ்வளவு சீக்வன்ஸ் இல்ல, பட் நல்லா இருந்துச்சு, நல்ல கேரக்டரா இருந்துச்சு. அண்ட் லைக் சேம் திங், அவர் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஆர்டிஸ்ட் தானே. நான் வந்து எனக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சோ அதால அவங்க எங்கிட்ட லைக் ஆக்டிங்காக என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு அந்த டைம்ல. இப்ப நீங்க பாட்டு போட போறீங்க, ஆனா சத்தமா பாட போறது இல்ல, மியூட்டா பாட போறீங்க. என்ன பாட்டுங்கிறத நானும் ஆடியன்ஸும் கண்டுபிடிப்போம். அப்படியா? ஓகே, ரெடி? கலைய உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, காப்பாத்தி விடுங்க.
எனக்கு கண்டுபிடிக்க முடியல. விஜய் சாரோட ஃபேமஸான ஒரு மூவி தான் அது. க்ளூ க்ளூ க்ளூ. அதுல ஹீரோயின் சிம்ரன். சிம்ரன்னா துல்லாத மனம் துள்ளும் பிரியமானவள். துல்லாத மனம் துள்ளும்ல ஏதோ ஒரு பாட்டு. ஓகே, பாட்டு என்ன நீங்களே சொல்லிருங்க. பாடி வரும். அப்படியே பாடி காட்டி இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? தமிழ்ல இப்ப வந்து எனக்கு சூர்யா சாரோட படம் ரொம்ப பிடிக்கும். மலையாளம் இருந்துச்சு எனக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்டில் இருந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாக்கிறதுக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட்ல மூவிஸ் வரும்போது ஃபாஸ்ட் ஃபாஸ்டில் மூவி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாக்கிறதுக்கு. விஜய் சூர்யா. சோ லவ்வர்ஸ்க்கு இது என்ன எப்படிப்பட்ட ஒரு ஒரிஜினல்ஸா இருக்கும் இந்த காதல் கோட்டை? இது வந்து ஆக்சுவலி பார்க்காத ஒரு லவ் தானே, லைக் சோசியல் மீடியா லவ் பிடிக்கும்னு நினைக்கிற தெரியல. எல்லாமே காட் ஹேண்ட் தான் இருக்கு. ஆக்சுவலா இப்போ நீங்க மெடிக்கல் சயின்ஸ் ஏதோ படிச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ல உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்டா இல்ல அதுலயே கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கீங்களா? அது வந்து ப்ரொஃபஷன், இது வந்து பேஷன். நல்ல ஒர்க்கா இருந்தா பண்ணுவேன், என்னால முடிஞ்ச ஒர்க்குள்ள டெடிகேஷன் பண்ணுவேன். எனக்கு வந்து இது ஒரு ப்ரொஃபஷன் அந்த மாதிரி பார்க்க முடியாது. சோ ஆடியன்ஸ்க்கு நீங்க இதுக்காக நீங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கன்வே பண்ணா என்ன கன்வே பண்ணுவீங்க நம்ம மக்களுக்கு? எனக்கே ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நானே பார்க்கல. என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நைஸ் ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது நைஸ் ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு சாங் இருக்கு. என்னோட நடிப்பு, எல்லாரோட நடிப்பு பார்க்கலாம், கமெண்ட் பண்ணலாம். என்ன வந்து போறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. மூவிஸ் வந்து ஆல்வேஸ் என்டர்டெயின்மெண்ட் தானே மூவிஸ் வந்து. கண்டிப்பா நைஸ் மெசேஜும் இருக்கும். அதெல்லாமே எல்லாரும் பார்த்து அவங்கதான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. நாங்க ஆபீஸ்ல உட்காந்து பேசும்போது இன்னைக்கு ஷூட் ஸ்பாட்ல எப்படி நடந்து, இந்த இடத்துல லூல் இப்படி நடிச்சாங்க, அந்த இடத்துல ராமேஸ்வரன் அப்படி நடிச்சாங்க, அந்த இடத்துல இந்த சீன் இப்படி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கேட்கும் போது டே எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எங்களுக்கே இருந்தது. சோ அது 14th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறது கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பி உங்க கூட பேசினதுக்கு. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி வெப் சீரிஸ், படங்கள்ல நடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கிறது பிளாக் ஷிப் சினிமாஸ் டீம் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச்.